செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் இன்று புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 4 எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று சிறு குழந்தையினுடைய எலும்புக்கூட்டு தொகுதியாக காணப்படுகின்றது. இதனையும் தாண்டி இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளை மீட்கின்றவர்களுக்கு ஒரு சவாலான நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு காணப்படுகின்ற எலும்புக்கூடுகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்ததாக குவியல்களாக காணப்படுவதால் அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் அவர்கள் சிரமங்களை எதிர்நோக்குவதாக குறிப்பிடுகின்றனர். இது ஒருபுறம் இருக்கையில் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்ற பகுதிக்கு மிக அண்மையில் செய்மதி படங்களுடன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள புதிய பகுதிகளிலும் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன, அதாவது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அந்த சித்துப்பாத்தி இந்து மயான அகழ்வு பணிகள் தொடர்பான புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான விவகாரமானது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரும் குடைச்சலை கொடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த அகழ்வு பணிகள் தொடர்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் வெவ்வேறு வகையான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக அங்கு மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் இராணுவத்தினருடையது என்றும் அங்கு விரைவில் இராணுவத்தினருடைய அடையாளங்களும் சில மீட்கப்படலாம் என்றும் கூறி வருகின்றனர். இவ்வாறு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கொந்தளிப்பிற்கு மத்தியில் தான் இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய நாளிலே பொறுத்தமட்டில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தின் 2ஆம் கட்டத்தின் 7வது நாள் அகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த இந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது தலையில் இருந்து கால்வரையான எலும்புக்கூடுகளை கொண்ட தொகுதிகளாக 4 தொகுதிகள் புதிதாக இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறு புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று சிறு குழந்தையினுடைய எலும்புக்கூட்டு தொகுதியாக காணப்படுகின்றது. அதனையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் புதிதாக எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்ற போதும் அந்த அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியானது ஒரு சவாலாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு மீட்கப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒவ்வொன்றும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்ததாகவே காணப்படுகின்றது. இதனையும் தாண்டி ஒன்றுக்கு கீழ் ஒன்றாகவும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாகவும் காணப்படுவதனாலும் இந்த அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு சவாலான நிலை காணப்படுகின்றது. மேலும் அங்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு எலும்புக்கூடுகளை தனிமைப்படுத்தி அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அடையாளப்படுத்தப்படாத வேறு சில எலும்பு எச்சங்களும் அங்கு மீட்கப்படுகின்றன. குறிப்பாக அந்த எலும்புக்கூட்டு தொகுதிக்கு சேராத சில வேறு எலும்பு கூட்டு தொகுதிகளும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றவர்களுக்கு இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியானது பெரும் சவாலாகத்தான் காணப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்கையில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் விரிவாக்கின்ற பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக செய்மதி படங்களூடாக அந்த பகுதியில் வேறு ஒரு மனித புதைகுழி இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியிலும் அகழ்வு நடத்துவதற்கான அனுமதியினை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அந்த அனுமதியினை கொண்டு அந்த அகழ்வு நடத்தப்படுகின்ற பகுதிகள் துப்புரவு செய்கின்ற பணிகள் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நேற்றும் அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் இன்று அந்த துப்புரவு செய்யப்பட்டிருந்த அந்த புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்த அகழ்வு பணிகளில் யாழ் பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த தொல்லியல் மாணவர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனையும் தாண்டி நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களும் அந்த அகழ்வு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இதுவரை காலமும் நடைபெற்று வந்திருந்த அந்த அகழ்வு பணிகளுக்கு எதிர் திசையில் இருந்தே இந்த அகழ்வு பணிகள் புதிதாக நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களுக்கு இந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இந்த அகழ்வு பணிகளின் போதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறான தகவல்கள் ஏதேனும் வெளியிடப்படும் போது அதனை நம்ம தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழி தொடர்பாக பலமையாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகள் நாளையும் முன்னெடுக்கப்படும். இந்த புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஆரம்பிக்கப்பட்டுள்ள இடத்திலும் அகழ்வு பணிகள் நாளையும் முன்னெடுக்கப்படும். நாளை நடைபெறுகின்ற இந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணி இன்றோடு 7 நாட்களை பூர்த்தி செய்கின்றது. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட 33 எலும்பு தொகுதிகளோடு நேற்று அகழ்வு செய்து துப்புரவாக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் புதிதாக 4 முழுமையான எலும்பு தொகுதிகள் எலும்பு கூடுகள் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்கு.
ஆம், இதுவரைக்கும் 30 முழுமையான எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோட 4 முழுமையான குழப்பகரமான நிலையில அல்லது ஆம், கலந்து காணப்படுகின்ற எலும்பு எச்சங்கள் வந்து இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. நாளைக்கும் இதே மாதிரி முழு நாள் அகழ்வு பணிகள் காலை 7 மணியிலிருந்து மாலை வரை இடம்பெறும். இது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபசர் ராஜ்குமுதவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகளுக்கு ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்யறதுக்காக வேண்டி நேற்றைய நாள் முதல் அந்த சுத்தப்படுத்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாள்ல கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட அகழ்வு ஆராய்ச்சி தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட பீட மாணவர்களினுடைய பங்களிப்போட அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் குமுதவா அவர்களினால் அகழ்வு பணிக்காக வந்து தயார்படுத்தப்பட்டது. 3ல் 1 தான் சிறிய எலும்பு தொகுதி. அதுக்குரிய வயது அல்லது தன்மை என்றது வந்து இப்போதைக்கு சொல்ல இயலாது. என்னன்னு சொல்லி சொன்னால் எலும்பு தொகுதிகளை அகழ்ந்தெடுக்கிறதுன்றது வந்து ஒரு பூரணமான ஒரு நீண்ட செயற்பாட்டு முறையை அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படையில எலும்பு தொகுதி என்றதை சொல்லலாம். நாங்க இப்ப எத்தனை சிறுவர் என்ற விடயத்தை வந்து இப்போதைக்கு தகவலை தெரிவிக்கலாம்.